நெக்ஸ்ட் நம்பர் 6th நம்ம ஃபர்ஸ்ட் பாகம் 1ல வந்து ஏற்கனவே ரெண்டு டாபிக் இன்ப தமிழ் பார்த்திருக்கோம். ஓகேங்களா, தமிழ் தும்பி பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டா வளர்தமிழ். வளர்தமிழ் பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமா பாரதியார் எல்லாமே எப்படி வந்து தமிழ் வந்து வந்தது அப்படின்ற மாதிரி தான் இந்த இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுல ஃபர்ஸ்ட் பிகினிங் இது சொல்லிட்டு வான் தோன்றி வழி தோன்றின்னு வரும். வான் தோன்றி வழி தோன்றி யாருன்னு கேட்டா வாணிதாசன். ஓகே, தோன்றின்னு வந்தாலே வாணிதாசன். நீங்க எது இதுல கன்ஃபியூஸ் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, ஏற்கனவே பாகம் 1 ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அந்த வீடியோ பார்க்க இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, சரி, நிறைய மொழிகள் கற்றவர் யாருன்னு கேட்டா பாரதியார் தான். ஓகேங்களா, பல மொழிகள் கற்றவர் யாருன்னு கேட்டா பாரதியார். அது எழுதுங்க, நீங்க எழுதிக்கணும். ஓகேங்களா, பல மொழிகள் கற்றவர் பாரதியார். ஓகே, அவர் சொல்றாரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அப்ப அவர் சொல்றாரு நான் படிச்ச படிப்புலயே தமிழ் மொழி போல எதுவுமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு? பாரதியார். அதே மாதிரி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். சரி பார்த்தா அப்பா நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பேசுறது, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா தமிழ் மொழி எப்ப பிறந்துச்சு, என்று பிறந்தது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப தமிழ் மொழி என்று பிறந்தது வந்தாலே நீங்க ஈஸியா ஷார்ட்கட் என்னன்னு கேட்டா பாரதியார். ஓகேங்களா, சரி, இலக்கிய தோற்றிய பிறகு அதுக்கு இலக்கண விதிகள் தோன்றி இருக்கும். இது வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் ரீசன்ல கேட்கலாம். சரிங்களா, எப்பயுமே வந்து இலக்கணம் தான் கரெக்ட். ஓகேங்களா, இலக்கியம்ன்றது ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்தது. சோ அதை முறைப்படுத்துவதற்காக இலக்கணம் வந்தது. அதனால இலக்கியம் வந்த பிறகுதான் இலக்கணம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து மிக பழமையான நூல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின். எப்பயுமே எல்லாம் போட்டு திரும்பி இந்த கொஸ்டின் வரும். பழமையான நூல்னு கேட்டா தொல்காப்பியம் தான். ஓகேங்களா, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். கிழவினா யாரு பாட்டுன்னு சொல்றோம். அவங்களுடைய கிழவின்றது நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? அவங்களுடைய ஏஜ் வச்சு சொல்லுவோம் கிடையாது. அவங்களுடைய ஸ்கின் வந்து அப்படியே சுருங்கி போயிருக்கும். அது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப பழமையானவங்க யாரு கிழவி ஞாபகம் வச்சுக்கலாம். பிளஸ் தொல்காப்பியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பழமை நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியன்றது வந்து கேட்பாங்க, காப்பியமா இலக்கணமா இலக்கியம் எது வேணாலும் கேட்கலாம். ஸோ தொல்காப்பியன்றது ஒரு இலக்கண நூல். ஓகே, வலச்சுழி இடச்சுழி எழுத்துக்கள். வலச்சுழி எழுத்துக்கள் எப்பவுமே நம்ம எழுதும்போது இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கும் நமக்கு தெரியலையா, கன்ஃபியூஸ் ஆகுதா? அட என்னப்பா அவ்வைனா ஞானம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். அட என்னப்பா அவ்வைனா ஞானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து இடச்சுழி எழுத்துக்கள் டயல் கொடுத்துருக்கோம். நீங்க டயல் அப்படின்றத கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஐஏ டயல். ஓகேவா, ட ய ர டயல். அப்ப கேட்பாங்க. சோ வலச்சுழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 5. இடச்சுழி எழுத்துக்கள் 3. ஓகே, சோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் தமிழன் கிளவியும் அதனோரற்றே. இப்போ நீங்க தமிழன், இப்போ இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ், தமிழ்நாடு பிளஸ் தமிழன் இதெல்லாம் அப்பவே வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ அப்ப தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்னு கேட்டா தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்னு கேட்டா இது தொல்காப்பியம். இவைகள் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதி ஆயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை நீங்க பாத்தீங்கன்னா தமிழன் கிளவி அதனோரற்றே இந்த நூல் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தொல்காப்பியம் தான். எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது? நான் தான் சொல்லிட்டேன், கிளவினாலே ஸ்கின் ஞாபகம் வச்சுக்கோங்க, தோல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, சோ அதுல தமிழ்ன்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தொல்காப்பியத்திலே தமிழ்ன்ற வார்த்தை வந்திருக்கு அப்படின்றது. அப்ப தமிழின் கிளவி அதனோரற்றே நீங்க ஈஸியான சாப்பிட்டதுல கிளவி வந்தா தொல்காப்பியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த இவர்கள் வேலையை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதி ஆயின்னு கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, நம்ம தமிழ்நாடுன்னு வந்திருக்கு. அப்ப தமிழ்நாடுன்றது அப்பவே வந்திருக்கு. தமிழ்நாடுன்றது தமிழ்நாட்டுல சிலம்புவ வஞ்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல சிலம்புவ வஞ்சிக்கிறாங்க. ஓகே, சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்கிறாங்க தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப தமிழ்நாட்டுல சிலம்புவ வஞ்சிக்கிறாங்க அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து தமிழன் கண்டாய். தமிழன் கண்டாய் அப்படின்னு கேட்டா இப்ப பாரு அப்பர் தேவாரத்துல சொல்லியிருக்காரு. ஓகேவா, அப்பர் வந்து நம்ம அப்பா என்ன பண்ணுது? தமிழை படிடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாண்டகமா ஆடுறாரு. தமிழை படிடான்ட்டு ரொம்ப தாண்டகமா குதிக்கிறாரு, அடிக்கிறாரு, மாதிரி பண்றாரு. அப்ப தமிழன் கண்டாய் வரும்போது திருத்தாண்டகம். யாரு? அப்பர் தேவாரத்துல சொல்லியிருக்காரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம், 12 திருமுறைகள் பார்த்திருக்கோம்ல. முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர், அதுக்கப்புறம் 4, 5, 6 ஃபர்ஸ்ட் 3 வந்து திருநாவுக்கரசர், மீதி ஃபர்ஸ்ட் 3 திருஞான சம்பந்தர், அதுக்கப்புறம் 4, 5, 6 திருநாவுக்கரசர், அதுல அப்புறம் வருவார். ஓகேங்களா, சோ அவர் வந்து தேவாரம். ஓகே, அடுத்து சீர்மைன்றது ஒழுங்குமுறையை குறிக்கும். சீர்மைன்றது எதை குறிக்கும்? ஒழுங்குமுறை. எப்பவுமே எப்படி இருக்கணும்? ஒரு சீர்னா அது முறையா இருக்கும். அது சீர்மைன்றது ஒழுங்குமுறையை குறிக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இருதிணை நமக்கு எல்லாருமே தெரியும். உயர்திணை, அஃறிணை. உயர்திணை என்னன்னா உயர்திணை தான். அஃறிணை என்னன்னா உயர்திணையினுடைய தாழ்திணை. அஃறிணைன்றது என்னது? உயர்திணையினுடைய தாழ்திணை தான் கொடுத்துருக்காங்க. உயர்திணையினுடைய எதிர்ச்சொல் தாழ்திணை. அல்லது நம்ம எப்படி சொல்லணும்னா அஃறிணைன்னு சொல்லுவோம். அஃறிணை நம்ம பிரிச்சோம்னா அல் கூட்டல்
சொல்றாங்க. ஓகே, இப்போ பார்த்தா பாக்குற பாகு கூட்டல் அரு கூட்டல் காய், இனிப்பு அல்லாத காய், அத கசப்பு காய்னு சொல்லாம இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தொல்காப்பியம் நன்னூல். நல்லா கவனிக்கணும். தொல்காப்பியம் நன்னூலும் ஒரு இலக்கணம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். தொல்காப்பியன்றது ஒரு இலக்கணம் தான். அதுவும் நன்னூல்ன்றது நல்ல நூல். நன்னூல்ன்றது நல்ல நூல். அப்ப அது ஒரு இலக்கணமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியம் நன்னூல் இலக்கண நூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் 8 தொகை 10 பாட்டு. ஓகேங்களா, 8 தொகை 10 பாட்டு. எப்பவுமே வந்து 8 தொகை 10 எண்களுக்கு பக்கத்துல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது. எப்பவுமே எண்கள் பக்கத்துல எதுவும் மிகாது, வல்லினம் வந்து எழுத்துக்கள் மிகாது. ஆனா 8 தொகை 10 பாட்டு 8க்கும் 10க்கும் மட்டும் வல்லினம் மிகும். இப்போ நீங்க 8 தொகைன்னு எழுதுங்க, நடுவுல இத்து வரும். 10 பாட்டுன்னு எழுதுங்க, நடுவுல இப்பு வரும். ஏன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு மட்டும் தான் வரும். அப்ப 8 தொகை 10 பாட்டு ஒரு சங்க இலக்கியம். அது சங்க இலக்கியம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு சங்கம் அப்படின்னாலே எத்தனை பேர் இருப்பாங்க? மினிமம் 8 பேர் 10 பேர் இருப்பாங்க. அப்ப 8 பேர் 10 பேர் இருக்கிறதுனால ஒரு சங்கம் தான். சோ அது ஒரு சங்க இலக்கியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து திருக்குறள் நாலடியார். இது அறநூறு. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் எப்பவுமே என்னன்னா அறத்தை தான் சொல்லும். திருக்குறள் என்றது எப்படி சொல்லும்? ஒரு அறத்தை தான் சொல்லும். அதே நாலடியார், அது எப்பவுமே நாலடியார் தான் இருக்கும். மேல ஒரு 4 லைன் இருக்கும், கீழே ஒரு 4 லைன் மீன்ஸ் 4 வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சோ அதனால திருக்குறளும் நாலடியார் அறநூல்கள் அப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து ஒரு காப்பியம். இதுவும் உங்களுக்கு கான்ட்ரோவர்சியல், ரொம்ப யாருக்குமே அது டவுட் வராது. பட் இருந்தாலும் சொல்றேன், சிலம்பும் மணிமேகலையும் காஃபி சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலம்பும் மணிமேகலையும் காஃபி சாப்பிட்றாங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு கஷ்டம்னா நீங்க ஈஸியா சொல்லலாம். இப்ப கிழவின் வந்தோம்னு சொல்லிட்டேன், தொல்காப்பின்னு சொல்லிட்டேன். தமிழ்நாடுன்னு சொன்ன சிலம்புவை வஞ்சிக்கிறாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து தமிழ் கண்ட யாரு வந்து பண்றாரு? அப்பா சொல்ற அப்பா தான் வந்து திருத்தாண்டகமா ஆடுறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சீர்மைன்றது ஒழுங்கமான திணைன்னு பார்த்தோம்னா உயர்திணை அக்ரிணை. உயர்திணைக்கு ஆப்போசிட் சின்னது தாழ்திணை. ஆனா அது நம்ம அக்ரிணைன்னு சொல்றோம். அதே மாதிரி பாகற்காய் கசப்பு காயின்னு சொல்லாம பாகற்காயின்னு சொல்றோம், இனிப்பல்லாத காயின்னு சொல்றோம். அதே மாதிரி தொல்காப்பியமும் பிளஸ் நன்னூலும் என்ன நூல்? இலக்கண நூல். 8 தொகைக்கு 10 பாட்டும் அதுல வல்லினம் மிகும். ஆனா அது வந்து என்னது? ஒரு சங்க நூல்கள். இது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது. ஓகேங்களா, இந்த பார்த்தா தமிழ் மொழி என்று பிறந்துச்சு. ஸோ யார் சொன்னது அப்படின்னு கேட்டா பாரதியார் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது இப்போ பூவின் 7 நிலைகள் கொடுத்துருக்காங்க. பூவின் 7 நிலைகள். இந்த 7 நிலைகள் நீங்க பாத்தீங்கன்னா அரும்பு கொட்டு முகை மலர் அலர் வீ செம்பல். அரும்பாகி மொட்டாகி முகையாகி மலராகி அலராகி வீயாகி அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த பாட்டு. சோ இப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அரும்பு கொட்டு முகை இந்த பாட்டு ஞாபகம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் அரும்பு. நம்ம செடி அரும்பு விட்டுருக்கு பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் அரும்பு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஒரு மொட்டு விட்டுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அரும்பு அப்படின்னு சொல்லுவோம். மொட்டுன்னு போது மொட்டு இப்போதான் வைக்கிதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அரும்புக்கான அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் தோன்றும், அதுக்கப்புறம் மொட்டு தோன்றும். மொட்டு தோன்றின பிறகு அதுக்கப்புறம் முகை. அப்ப என்ன பண்ணா அந்த பூ என்ன கலர்ன்றது நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் வரும். அந்த பூ என்ன கலர்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப அது வந்து முகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நாளைக்கு பூக்க போதா, இன்னைக்கு நல்லா பெருசா இருக்கும் இல்லையா? முக பளபளப்பா இருந்துச்சுன்னா அப்ப பூ வந்த நிலை முகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து மலர், பூவு பூத்த தருணம். ஓகேங்களா, பூவு பூத்துருச்சு. நல்லா பூத்துச்சான்னு சொல்ல முடியாது, ஆனா பூத்துருச்சு, அதை எடுத்து வச்சு வச்சுக்கலாம். ஆனா நல்லா அதனுடைய பெட்டல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் அலர். அதுதான் என்னது? அலர். அதுக்கப்புறமா அது வாடின நிலை தான் வி. வாடின வி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கீழே விழுந்த நிலை செம்பல். ஓகேவா, இப்போ நம்ம பிகினிங்ல ஃபர்ஸ்ட் ஆல்பாபெட்டிக்கான தமிழ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்றோம், அதுவும் அரும்பு தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் சொன்ன அந்த சாங்ஸ் நீங்க ஈஸியா ஞாபகம். அரும்பாகி மொட்டாகி முகையாகி மலராகி அலராகி வீயாகி லாஸ்ட் செம்மன். ஓகே, உங்களுக்கு ஈஸியா ஆயிடும். செம்மல்னா கீழே விழுந்த நிலை, வீணா வாடின நிலை, அலர்னா நல்லா மலர்ந்த நிலை. அதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது ஒரு சில பெயர் கொடுத்துருக்காங்க. மாவுக்கு இத்தனை பெயர் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள். ஏன்னா வந்து ரொம்ப பேர் வந்து இதுக்கு ஷார்ட்கட் போடுறது இல்லை. ஸோ ஒன்னே ஒன்று தான், என்னன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் திருன்ற ஒரு ஃபேமிலி இருக்கு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் திருன்றவங்க இருக்காங்க. அவங்களுடைய மகளை வந்து நான் கூப்பிடுறேன். அவன் எப்படி இருப்பா தெரியுமா? ரொம்ப அழகா இருப்பா, அறிவாகவும் இருப்பா. அதாவது ஒரு பெண்ணுன்னா இந்த சைஸ் தான் கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரக்சராக இருக்கான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் மீடியமாக கரெக்டாக இருக்கான். ஸோ ரொம்ப அழகான பொண்ணு, அறிவான பொண்ணு, அளவான பொண்ணு. அவன் என்ன பண்ணுறேன், இங்கே வா, இந்த வயலாண்டவா இங்கே ஒரு பெரிய மரம் இருக்கு, அங்கே விலங்குலாம் இருக்குது வந்து நீ பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுக்கு அவ சொல்கிறா, வேணா நான் வரல, அங்கே நிறைய தூக்கங்கள்லாம் இருக்கும், என்னால் நடக்க முடியாது. ஸோ அதனால நான் அங்கே வண்டெல்லாம் இருக்கும் மரத்துல, நான் வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான்.
ஸோ இதுதான் கான்செப்ட். எப்படி கான்செப்ட் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? திருவுடைய பெண்ணை நம்ம அழைக்கிறோம். எங்க அழைக்கிறோம்? மரம், ஒரு வயலாண்டா மரம் இருக்காங்க, வான்னு அழைக்கிறோம். அவன் எப்படி இருப்பா? ரொம்ப அழகா அறிவா அளவா இருப்பா. ஆனா அவன் என்ன சொல்றா? நான் வரமாட்டேன், நிறைய துகளுக்கெல்லாம் இருக்கும், என் காலில் கொக்கும், அதனால நான் வரல, பிளஸ் வண்டு இருக்கும், நான் வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்ப பாத்தீங்கன்னா பாரு, மரத்துல என்ன இருக்கும்? விலங்கு இருக்கும். ஆனா அது என்ன மரம்? பெரிய மரம். அப்ப பெரிய. அடுத்தது அவன் யாரு? திருவுடைய மகள். அவ எப்படி இருப்பா? அழகா இருப்பா, அறிவா இருப்பா, அளவா இருப்பா. அவன் நான் அழைக்கிறேன். அவன் என்ன? அங்க துகள்லாம் இருக்கு, நான் வரமாட்டேன்னு சொல்றான். ஸோ அந்த இடத்துல முன்னாடி என்ன இருக்கும்? வயல் இருக்கும், வண்டு இருக்கும். இந்த மேன்மை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? மேன்மை டோட்டலா 12 இருக்கும். ஓகேங்களா? வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இப்போ இதுல வந்து நீங்க எல்லாமே பாருங்க, இந்த ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு பாருங்க, சரிங்களா? ஸோ பிகினிங்ல நம்ம என்ன சொன்னோம்? தமிழ் மொழி எப்போ தோன்றுச்சு, எப்போ பிறந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அப்ப தமிழ் மொழி எப்போ பிறந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? இது சொன்னது யார் அப்படின்னு கேட்டா பாரதியார். யாருனாலே பாரதியார். ஓகே. இலக்கியம் தோன்ற பிறகுதான் இலக்கணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பழமையான நூல் யாரு? பழசு யாரு? கிளவிதான். தோல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மிக பழமையான நூல் தொல்காப்பியம். அப்புறம் வலஞ்சொலி எழுத்துக்கள் எடுத்துட்டு அட என்னப்பா அப்பைனால ஞானம் தானே, அதுதான் வந்து ஆ ஏ ஆவு நான். அடுத்து இடஞ்சொலி எடுத்துட்டு டயல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கிளவி இப்படி வந்தாலே எந்த நூல்? தொல்காப்பியம். தமிழ்நாடு சிலப்பதிகாரம் 5 காண்டம். தமிழன் அப்பர் தேவார திருத்தாண்டகம். அடுத்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீர்மைனா ஒழுங்குமுறை, இதெல்லாம் சும்மா சிம்பிள் தான். திணை நமக்கு தெரியாது, அப்படி நமக்கு தேவை. அதே மாதிரி தொல்காப்பியம் நன்னூலும். நன்னூல் தொல்காப்பியமும் பிளஸ் நன்னூல். நன்னூல் இலக்கண நூல். தொல்காப்பியம் நன்னூலும் இலக்கண நூல். அதுக்கப்புறம் 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியம். நெக்ஸ்ட் திருக்குறள் நாலடியார் அறநூல்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியம். ரொம்ப ஈஸி. அதுல அருளாகி முட்டாகி மலராகி அழகாகி நீயாகி செம்மன். அவ்வளவுதான். இது ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முதல் பாகம் பாருங்க, அடுத்தது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து தமிழுக்கு முத்தமிழ் என்ற சிறப்பு பெயர் இருக்கு. ஓகேங்களா? தமிழுக்கு முத்தமிழ் என்ற சிறப்பு பெயர் இருக்கு. இந்த சிறப்பு பெயர் முத்தமிழ் என்னது? இயல் இசை நாடகம். நமக்கு ஏற்கனவே தெரியும் இயல் இசை நாடகம். இந்த இயல் இசை நாடகம்ன்றது பார்த்தீங்கன்னா இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசை தமிழ் உள்ளத்தை வெளிப்படுத்தும், நாடக தமிழ் உணர்வோடு கலந்து நிற்கும். ஓகேங்களா? இயல் தமிழ் பார்த்தா எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைனாலே நமக்கு உள்ள மகிழ்விக்கும். ஓகேவா? இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடக தமிழ் உணர்வோடு. நாடகமே உணர்வு, ஏன்னா ஒரு கதாபாத்திரமா இருப்பாங்க, அது நமக்கு உணர்வை வெளிப்படுத்தும். நெக்ஸ்ட் இது எல்லாமே நமக்கு ஈஸி தான். இருந்தாலும் நீங்க நோட்ஸ் காப்பி பண்றதுக்காக எழுதி போட்டுருக்காங்க. ஆலை இல, அரசை இல, மா இல, பலா இல, வாழை இல, அது நமக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அப்புறம் அரிமம்புல், கோரைப்புல், அதுக்கப்புறம் நெல்தால் வறுத்ததெல்லாம் பாருங்க. இப்போ நெல், கரும்பு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, நெல்லுன்றது அந்த லீஃப் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும், அதே வந்து கரும்புன்றது ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதனால நம்ம அதை தோகைன்னு சொல்லுவோம். அதனால நெல்தால், வரகுத்தாள். அதே மாதிரி மல்லித்தழை, கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அந்த மல்லித்தழை. அடுத்து சப்பாத்தி கல்லி, தாழை மடல். ஓகேவா? சப்பாத்தி கல்லி நம்ம என்ன சொல்லுவோம்? மடல் தான் சொல்லுவோம். தாழையும் நம்ம மடல் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கரும்பு தொகை, நாணல் தொகை. ஸோ இதெல்லாம் தொகையில தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் பனை ஓலை, தென்னை ஓலை, பாக்கு. பாக்கு உங்களுக்கு மறந்துருதா? நம்ம கமுக்கு பாக்கு. கமுக்குன்னா பாக்குன்னு மீனிங் அர்த்தம். ஓகேங்களா? பாக்கு போடுறவங்க எப்பவுமே கூந்தல்ல சும்மா கை வச்சுட்டு இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கமுக்கு, பாக்கு, கூந்தல். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இப்போ இந்த சிம்பிள் பாருங்க, 1 2 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எல்லாமே நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? கடையில கொண்டு சமைத்து ருசி சாப்பிட என்ன அம்மா கூப்பிட்டாங்க அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ ஒரு சில நேரத்தில் இது நம்ம எழுதி போட்டு நம்ம பண்ணுவோம் அடிக்கிறது. நீங்க ரொம்ப சிம்பிள். கா நாலே 1, ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கா தான். ஆ வரிசையில் நம்ம வந்து கா. ஓகே. 2 தான் 3 மெத்தட்ல இருக்கும். 3 நாலே 3 நீங்க இப்படி திருப்பி போடுங்க, 3 பேர் வந்துடும். 4 சந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 ரூபா. அதுக்கப்புறம் 6 சுவை, அந்த அறுசுவைன்னு சொல்லுவோம். 6 சுவை, அறுசுவை. அடுத்து 7 நாலே ஏ. அதுக்கப்புறம் 8 அப்பன். 8னா அப்பன், 8 அப்பன். 9னா கூத்தாண்டவர் கோயில், 9னா கூத்தாண்டவர் கோயில் போவாங்க. 10னா தம்பி 1 0. ஓகே. ரொம்ப ஈஸியா இருக்கா? இப்ப ரொம்ப போனா காணா 1 2 3 மெத்தட் இருக்கும். 3னா தலையில போற, 4னா 4 பக்கம் சந்து, 5 ரூபாய், 6 சுவை, 7னா எண்ணெய், 8 அப்பன்னா 9 கூத்தாண்டவர் கோயில்னா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப பார்த்தா இங்க கொடுத்துருக்காங்க பாரு. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வேளாண்மைன்ற சொல் வந்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா கலித்தொகை திருக்குறள்ல இருக்கும். நல்லா கவனிக்கணும். வேளாண்மைன்றது கலித்தொகை திருக்குறள்ல இருக்கும். ஒண்ணுமே இல்லை. வேளாண்மைன்னா கதின்னு ஞாபகம் வச்சுக்கோ. வேளாண்மை அப்படின்னாலே வேளாண்மை பண்றது நமக்கு கதி. அப்ப இந்த கலித்தொகைக்கா திருக்குறளுக்கு தீ கதி. வேளாண்மை செய்யறது நமக்கு என்னது? கதி. ஓகே. அடுத்து உழவர். உழுது சாப்பிடுறது நல்லது தானே? உழுது சாப்பிடுறது நல்லது. அப்ப நல்லது நற்றினை. ஓகே. அடுத்து பாம்பு, முதலை, மீன் இதெல்லாம் நம்ம
நம்ம குருமா செஞ்சு சாப்பிடுறோம். பாம்பு முதல்ல மீன் இதெல்லாமே நம்ம செஞ்சு சாப்பிடுறோம். என்ன செஞ்சு சாப்பிடுறோம்? குருமா செஞ்சு சாப்பிடுறோம். அதுதான் குறுந்தொகை. ஈஸியா உங்களுக்கு வந்துடும். ஊர்வனை எல்லாமே குறுந்தொகை. அடுத்து வெள்ளம். வெள்ளம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பதறுவோம். நீங்க அந்த வெள்ளத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கிங்க உங்களுக்கு 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெள்ளம் ஞாபகம் வச்சுன்னா நம்ம வெள்ளம் வந்து நம்ம பார்த்து எங்கெல்லாம் போயிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சு. அடுத்து கோடை. கோடைனாலே நம்ம கோடை விடுமுறை நம்ம பசங்க நம்ம என்ன பண்ணுவோம்? அக்கா வீட்டுக்கு எங்கன்னா அனுப்புவோம் இல்லையா? ஸோ அப்போ கோடை விடுமுறை அப்படின்னு போது அக்கா ஞாபகம் அக்கா ஞாபகம். அடுத்து இது வந்து பார்த்தா உலகம் ஊரே பிளஸ் 14 எழுதிருக்க செல்லுன்னு எழுதிக்கிறேன். இப்போ எப்படின்னா தொல்காப்பியனாலே நீங்க கிளவி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியனாலே யார் ஞாபகம் வச்சுக்கீங்க? கிளவி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா கிழவிங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது எப்படி உட்காந்துருக்காங்க? ஒரு படையா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. 2-3 பேர் இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-8 பேர் படையா உட்காந்து கதை பேசுவாங்க. சரியா? அப்ப உலகம் அப்ப அந்த உலகத்துல யார் இருக்கா? ஒரு ஊர் தான் இருக்கு. உலகம்னாலே ஊர். அப்ப உலகத்துல தொல்காப்பியம் கிழவியாக்கம் திருக்குறள். அப்ப கிழவிங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு படையா உட்காந்துருப்பாங்க. ஆனா சொன்ன கிழவினாலே என்னது? அவங்க ஸ்கின் வந்து தோல் வந்து பார்த்தா நமக்கு தெரியும் கிழவி அப்படின்னு நான் வச்சுக்கோம். அதனால அந்த ஷார்ட் கட் சொல்லிட்டு தப்பா நினைக்க வேண்டாம். அடுத்து ஊருக்கு வந்து தொல்காப்பியம் அகத்திணை. இது எப்படின்னா அந்த ஆயாங்க உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா? மாமியாருங்க இந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி உட்காந்து இருக்கும்போது அந்த அதாவது யார் தப்பா நினைக்க வேண்டாம் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு பாட்டிங்களுக்காக அந்த தொல்காப்பியம் சொல்றாங்க. ஊருன்றது என்னன்னா தொல்காப்பியம் அகத்திணை. அப்ப ஊர்ல பார்த்தா அந்த ஆயாங்க என்ன பண்ணும்? அவங்க திட்டு நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப காடி பண்ணியும். அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஊருக்கு போறோம், கோடை விடுமுறையில போறோம் அப்படின்னு கேட்டா எங்க போவோம்? அக்கா வீட்டுக்கு போறோம் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா வெரி சிம்பிள். தொல்காப்பியம் அகநானூறு அவங்க பேசி நமக்கு அகமே எரியிற மாதிரி இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர்லயும் இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? அதே 14 வாங்கல 14 வரும்போது சரி. அப்ப இவங்க இப்படிலாம் நம்ம திட்டம் போது இந்த பாட்டிங்க ஆயங்களாம் நம்ம திட்டு போதாம அவங்க நம்ம துரத்தி விட்டுருவாங்க. ஒரு சில துரத்தி விட்டுருவாங்க செல் அப்படின்னு. அப்ப செல்லுக்கு வந்து யாரை சொல்றோம்? கேள்வி தான் சொல்றாங்க. கேள்வி தொல்காப்பியம். தொல்காப்பியம் புறத்திணை. உங்களுக்கு ஆப்ஷன்ல செல்லுன்னு வந்தாலே அது எதுல இருக்குது அப்படின்னு கேட்டா செல்லுன்னு வந்தாலே புறத்திணை. வெளியில புறம்னா வெளியில. ஓகே, அகம்னா உள்ள, புறம்னா வெளியில. அப்ப செல் தொல்காப்பியம் புறத்திணை. இது நீங்க ஈஸியா நீங்க அப்பா ரிப்பீட் பண்ணி இந்த 2 டைம் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து அன்பு. அன்பு நம்ம அன்பு உயிர் மகிழ்ச்சி. அன்பு உயிர் மகிழ்ச்சி. இந்த அன்பு உயிர் மகிழ்ச்சின்றது திருக்குறள்லயும் வருது, தொல்காப்பியத்துல வருது. ஏன்னா ஆயாங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க? ரொம்ப பேர பசங்க மேல அன்பா இருப்பாங்க, ரொம்ப உயிரா இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா? அப்ப தொல்காப்பியம் திருக்குறள்ல கண்டிப்பா இதுல வருது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் மாறும். என்ன மாறும் அப்படின்னா அன்பு வச்சா கலப்படம் எல்லார் மேலேயும் அன்பா இருக்கணும். ஆயாங்க எப்படி இருக்கணும்? எல்லார் மேலேயும் அன்பா இருக்கணும். அப்ப அது கலவையெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பாயிண்ட். அது எப்படி அன்பு? உயிர். உயிர் பார்த்தா இந்த கிழவி என்ன பண்ணணும்? உயிரா இருக்கணும் எல்லார் மேலேயும். இல்லைன்னா உயிர் கிழவினால எப்படி நம்மளுடைய ஸ்டேஜ் கண்டிஷன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. அதனால கிழவி ஞாபகம் வச்சுக்கணும். கிழவியாக்கம். அடுத்து மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா படிக்க முடியும். ஒரு நல்லா படிச்சாதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அப்ப எவ்வளவுக்கு நீ கற்பிக்கிறியோ படிக்கிறியோ, எவ்வளவுக்கு கற்று நீ இருக்கிறியோ அப்படி மகிழ்ச்சியா இருப்பா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அப்ப அன்பு உயிர் மகிழ்ச்சி நல்ல தொல்காப்பியமும் வந்துடும், திருக்குறளும் வந்துடும். அன்புன்றது எது வரும்? அன்புன்றது எது வரும்? சொல்லுங்க. கலவியல். அன்புன்றது வந்து தொல்காப்பிய கலவியல். அப்ப கலவியல் அன்பு வைக்கிறது எப்படி வைக்கணும்? கலப்படமா வைக்கக்கூடாது. ஓகேவா? உயிர் கிளவியாக்கம், மகிழ்ச்சி கற்பியல். இது நீங்க ஈஸியா நீங்க வச்சுக்கலாம். புகழ். புகழ் ஒருத்தவங்க புகழறோம். 2 பேர் இருக்காங்க. அவங்க இவங்களும் ஓட்ட பந்தத்துல ஓடி இருக்காங்க. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்துட்டா செகண்ட் வந்துட்டா. ஃபர்ஸ்ட் மட்டும் நம்ம போடக்கூடாது. அப்ப வேற்றுமையா புகழாம எப்படி இருக்கணும்? எல்லாரும் ஈஸியா எல்லாரும் நார்மலா புகழணும். புகழ்ன்றது வேற்றுமையா புகழக்கூடாது. ஸோ அதுலயும் தொல்காப்பியம் வரும். ஓகேவா? அந்த பாட்டிங்க சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகம் புள்ள மக வீட்டு பொண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப வேற்றுமையா பழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். தொல்காப்பியம் ஒரு கேள்வியும் வந்துடும். இப்போ தொல்காப்பியம் பிளஸ் வேற்றுமையில் புகழ். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து 13 பார்த்தா அரசு பஸ்னாலே திருக்குறள்ல இருக்கும். எப்பவுமே அரசுனாலே திருக்குறள் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார். பெருமனாட்சிப்படை. பார்னா பெருமனாட்சிப்படை. பெரிய படையே வருது பாருங்க. பெரிய படையே வந்து பாருங்க. பெருமனாட்சிப்படை பார். ஓகே, அடுத்தது ஒளி. கிழவியா ஒழிச்சு தொல்காப்பியம் வந்துடும். அதுலயும் கிழவியா ஒழிச்சு தொல்காப்பியம். அடுத்தது முடி. அதே கிழவி என்ன பண்ணா? முடிச்சு தள்ளிட்டு அவ்வளவுதான். கிழவி முடிச்சு அப்படின்னா என்ன செயல்னு வந்துடும். அப்ப முடி தொல்காப்பியம் வினையியல். ஓகேவா? ஈஸியா இருக்கா? சரி, இப்போ நீங்க மட்டும் சொல்லலாம். இப்ப பாம்பு மீன் முதல்ல செய் இதெல்லாம் என்னது? குறுந்தொகை. ஓகேங்களா? அதே மாதிரி அன்பு தொல்காப்பியம் கலவியல் திருக்குறள். உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறள். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மற்றபடி கீழே எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் முத்தமிழ் எதிர் இயல் இசை நாடகம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்கெட்ல பிறந்தநாள் வாழ்த்து இருக்கும். அதாவது நீண்ட
காலம் நீ நீடு வாழ வேண்டும். இதை எழுதுறவங்க ஏன்னா நம்ம பிறந்த வாழ்த்து ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது யார் சொன்னா? அறிவா இருக்கவங்க தான் வாழ்த்த முடியும் இல்லையா? அப்போ அறிவுமதி. அப்போ அந்த நீண்ட நெடுங்காலம் யார் பாடினாங்க அப்படின்னு கேட்டா அறிவுமதி. ஓகே, அது புக் பேக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தொன்மைனா நமக்கு தெரியும் பழமை பிளஸ் இடப்புறம், அது எப்படி பிரிவுனா இடது கூட்டல் புறம், அதெல்லாம் நமக்கு தேவை இல்லையா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டா பாரதியார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கனவு பழித்தது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.